கபடி 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 விடுங்க. கீழே விடுங்க. விடுன்றல்ல. விடு. கீழே இறக்கி விடு. கீழே இறக்கி விடு. என்ன கீழே இறக்கி விடுன்னு சொன்னேன். ஆஹா, சிங்க போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவான் போல இருக்கு. இறக்கி விடு. என்ன கீழே இறக்கி விடு. ஸ்ரீஜா, என்ன கீழே இறக்கி விட சொல்லு. கிருபா, பாவம் ஹர்பஜன் சிங் உன்னை ரொம்ப ஃபீல் பண்ணி தூக்கியிருக்கான். ஏய், கிட்ட என்ன இருக்கு ஃபீல் பண்ண? கிருபா, அதான் அவன் சொல்லியிருக்கான்ல, அவன் சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டு உன்ன மாதிரியே இருப்பான்னு. அந்த அன்பு தான். அவன் போன சோகம் தான் உன் மேல அந்த ஃபீலை மொத்தமா காட்டுறான் போல இருக்கு. ஆமா ஆமா, அந்த காதலோட தான் தூக்குறான். என்ன இறக்கி விடு. காதலா? அது இல்ல. அன்பு, பண்பு, பாசம், நேசம், கருணை, அக்கறை, இந்த மாதிரி தமிழ் இதுக்கு பல மீனிங் இருக்கு. அந்த விதத்துல உன்னை பாக்குறாமா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எல்லாரையும் பாக்குற மாதிரி என்ன பார்த்தா போதும். எனக்கு இது விளையாட்டே பிடிக்கல. நான் கேம்க்கே வரல. கிருபா கிருபா, நோ வே கிருபா. கேம் ரூல்ஸ் படி 20 மினிட்ஸ் விளையாடணும். அதுல எந்த டீம் ஹையா ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஆமாமா, கண்டிப்பா. என்ன ஸ்ரீஜா சொன்னது சரிதானே? ஆமா ஆமா, ரூல்ஸ் படி விளையாண்டுதான் ஆகணும். யாரும் பதில் பேசக்கூடாது. என்னது இது? ஸ்ரீஜா நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டே இருக்காளே. என்ன மேட்டரா இருக்கும்? ஓ, கிருபாவை சிங்குக்கு தள்ளி விட்டுட்டா அவர் ரூட்டு கிளியர் ஆகிடும். அப்புறம் என்ன, சந்திரிகா ஆண்டியே ஸ்ரீஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு அவர் கணக்கு போட்டுட்ருக்கா. ஆளுக்கு ஒரு கணக்கு போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நான் இதெல்லாம் நடக்க விட்டுருவேனா? என்ன ஆனாலும் சரி, என்னோட வைஃப் பிரீத்தி தான். பிரீத்தி மட்டும்தான். ஹர்பஜன், நீ வெளியே போ. நான் ஏன் போகணும்? ஏய், நீ அவுட்டடா, வெளியில போ. உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு தெரியுமா? என்ன பப்பு? உன்னோட இந்த கர்லிங் ஹேர் தான். இதுல என்ன இருக்கு? இதுலதான் உன் அழகு மொத்தமும் அடங்கியிருக்கு. அதை நான் பார்த்துட்டே இருந்தா போதும், எனக்கு பொழுது போறதே தெரியாது. அப்போ என் தலைமுடி தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, அப்படித்தானே? உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா உன்னை விட உன் கர்லிங் ஹேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குடு குடு, நான் சீவுறேன். இல்ல இல்ல வேணாம், நான் அப்புறம் சீவிக்கிறேன். இந்த கர்லிங் ஹேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்ப நான் ரைட் போறேன். ஓகே. ரைடு போறேன்ற பேர்ல அப்படியே விக்ரம் கட்டி புடிச்சிட வேண்டியதான். கபடி 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 விக்ரம், கபடி ஆறு புடிச்சிடு. கபடி 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 கபடி. என்ன இவ நம்மளே சுத்துறா? இவ கபடி ஆடுற மாதிரி தெரியலையே, வேற ஏதோ விளையாடுற மாதிரி இருக்கே. கபடி 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 புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன். ஏய் பிரீத்தி, என்னது? எனக்கு இது பிடிக்கல. அப்படியா? உனக்கு பிடிக்காதா? ஆனா எனக்கு பிடிக்குமே. இன்னொரு வாட்டி கொடுக்குவா? ப்ளீஸ் கம். உனக்கு ரைடு போதானே பிடிக்கும், போ. ஆல் தி பெஸ்ட். சரி, போங்க. கம் ஆன் பிரீத்தி, கம் ஆன். ஏய்
கபடி 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 Come on, come on, come on, Preeti, come on. கபடி 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 அவுட் 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 ஆயிட்ட நீ. பிரீத்தி அவுட். பிரீத்தி அவுட் ஆயிட்டா. அவுட் இல்ல அவுட் இல்ல இல்ல பால் வந்துருச்சு. அதெல்லாம் இல்ல, நீ அவுட். ஏய் இல்ல அவுட் கிடையாது அவுட் கிடையாது இல்ல வந்துருச்சு. அதான் கண்டிப்பா நீ அவுட் தான். அந்த பால் என் மேல பட்டுச்சு, அதனால தான் நீ அவுட் தான். அவுட் இல்ல நீ அவுட். இந்த பால்ல தான் இந்த பால் என் மேல விழுந்துருச்சு. நீ அவுட். ஒத்துக்க மாட்டேன். இந்த பால் பட்டுச்சு, அதனால தான் ஒத்துக்க மாட்டேன். அக்கா பால கொடுத்துருங்கக்கா, நான் தெரியாம அடிச்சிட்டேங்கா. ஏண்டா நீ தான் பால் என் மேல அடிச்சியா? ஆமாங்கா, சாரிக்கா, நான் தெரியாம அடிச்சிட்டேங்கா. ஏண்டா பால் அடிக்க உனக்கு இந்த பக்கம் தான் கிடைச்சதா? இப்ப பாரு, என்னை அவுட்னு சொல்லிட்டாங்க. நீ அவுட் தான். அவுட் தான். எல்லாம் உன்னால தான். அக்கா சாரிக்கா, பால கொடுத்துருங்கக்கா. இப்ப என்ன, உனக்கு பால் வேணுமா? ஆமாக்கா. போய் எடுத்துக்கோடா. அட பாவி, என்னடா இது? உன் ஹேர் கீழே கிடக்கு. இத வச்சுதான் என்ன ஏமாத்திட்டு இருந்தியா? நல்ல வேலை, இப்பயாவது தெரிஞ்சது. இல்லனே என் வாழ்க்கையே வீணா போயிருக்கும். அதுல பப்பு வந்து சீ, என் முகத்திலே முழிக்காத. முதல்ல இங்க இருந்து போயிடு. பப்புமா, நான் உன்னை ஏமாத்தல, என் தலைமுடிதான். பேசாத. நீ எந்த விளக்கமும் சொல்ல வேணாம். உன்னை சுத்தமா பிடிக்கல. அண்ணா, அந்த பால கொடுத்துருங்கண்ணா. நீ தான் என் மேல அடிச்சியாடா? ஐயோ, நான் இல்ல, அதோ அந்த அக்கா. எந்த அக்காடா? அதோ அந்த மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு குட்டையா இருக்காங்களே, அந்த அக்கா தான். நீ அவுட் தான். ஹலோ, நானே தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சு ஒரு பொண்ணை உசார் பண்ணி வச்சிருந்தேன், அதுக்கும் ஆப்பு வச்சிட்டேல்ல? சத்தியமா நீ நல்லாவே இருக்க மாட்ட. அந்த பொண்ணை நான் எவ்வளவு லவ் பண்ணேன். நீ பண்ண வேலையினால இப்ப அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்லிட்டா. என்னோட பாவம் உன்னை சும்மா விடாது. உனக்கு நல்லதே நடக்காது. என்ன மாதிரியே நீயும் காதல்ல பிரிஞ்சு வருத்தப்பட்டு நிக்க போற பாரு. என் சாபம் பலிக்கும். அக்கா, அவன் கிடைக்கிறான், விடுங்கக்கா. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு எதுவும் ஆகாது. சரியான நேரத்துல என் கண்ணை திறந்துட்டீங்க. இல்லன்னா என் வாழ்க்கை வீணா போயிருக்கும். இப்ப என்னோட வாழ்க்கை வீணா போச்சுல்ல, உனக்கு சந்தோஷமா இப்போ? நீங்க யாரு? எதுக்காக என்ன திட்டுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு தெரியாது, ஆனா என் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டல்ல, என் கனவை உடைச்சிட்ட. அக்கா, என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. இவனோட சாபம் பலிக்காது. என் வாழ்த்து தான் பலிக்கும். ஏய் இரு 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 நீ அவ்வளவு புகழ்ந்து பேசுற, அவன் திட்டி பேசுறான். என்னதான் பிரச்சனை? என்னாச்சு உங்களுக்கு? சார், நாங்க 2 பேரும் லவ்வர் சார். அவளுக்கு என்னோட முடிதான் பிடிக்கும். அது தோப்பா முடின்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. ஆமாண்டா, ஃப்ராடு. என்ன மறந்துடுடா. இந்த ஜென்மத்துல உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். நான் போறேன்டா. பப்புமா, நீ போவாத பப்புமா. தளபதி விஜய் மாதிரி இல்லனாலும் தலைவாசல் விஜய் மாதிரி இருக்கல. அப்ப கூட நீ ஒட்டு தாடி வச்சுதான்டா அலைவ. போய் தொலைடா. ஏய் பஸ் பஸ் பஸ், ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் சேர்த்து வைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, வெயிட் போறோம் பண்ணுங்க. சார். நீங்க இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். இந்த காதல் கிறுக்கன் போய் என்ன பண்ண போறான் பாப்போம். என்ன பண்றான்னு. ஏமா ஒரு நிமிஷம். என்ன? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு சுத்தமா அவனை பிடிக்கல. என்ன மறந்துட சொல்லுங்க, நான் போறேன். அட இருமா, அதாவது ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். சும்மா இருங்க. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஒரே ஒரு நிமிஷம் என் கூட மட்டும் வாயேன். இல்ல, முடியாது. ஒரு பெண் குழந்தைக்கு இவ்வளவு கோவம் ஆக கூடாது. என் கூட வா.
வாங்க வாங்க ஒரு நிமிஷம் இருக்கீங்க. பப்பு குட்டிமா என்ன மன்னிச்சிருமா. நான் இருக்கேன்ல, நான் பேசுறேன். அம்மா ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேளு. அப்புறம் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்க. வெளியே தெரியுற அழகை பார்த்து லவ் பண்ணக்கூடாது, மனசை பார்த்து தான் லவ் பண்ணணும். இவன் தலை வழுக்கையா இருந்தாலும் யாருக்காக விக்கு வச்சான்? உனக்காக தானே. உன்னை சந்தோஷப்படுத்தணும் தானே விக்கு வச்சான். அந்த நல்ல மனசை மட்டும் பாரு. இப்ப என்ன, முடி இல்லாம இருந்தா நல்லா தானே இருக்கான். முடி ஒண்ணும் முக்கியம் கிடையாது, நல்ல குணம் இருக்கணும். எப்படியும் இப்ப இல்லைனாலும் ஒரு நாள் வழுக்க விழதானே போகுது. இப்ப மட்டும் நீ அவனை வேணான்னு சொல்லிட்டு போனா உன் மேல உசுரா இருக்கிற ஒருத்தனை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்படுவ. அதே மாதிரி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு பொய் சொல்லி அவன் லவ் பண்ணிருக்கான். இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றது எந்த ஒரு நியாயம்? சரி, இப்ப இப்படி வச்சுப்போம். ஒருவேளை உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஃபுல் முடியும் கொட்டி போச்சுன்னா அவன் விட்டு போயிருவானா? சத்தியமா உன்னை விட்டு போக மாட்டேன் பப்பு. யோசனை பண்ணி பாரு. நம்ம பங்குக்கு நாம 4 விட்டு போட்டாதான் சரியா இருக்கும். போட்டுருவோம். இங்க பாருமா, இவன் நாக்கு கறி நாக்கு. இவன் என்ன சொன்னாலும் அப்படியே படிக்கும். இவன் சொல்றத கேளு, நீ நல்லா இருப்ப. ஏமா, இதுல இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? முடி மட்டும் தானே தோப்பா? ஆனா லவ் நிஜம்தானம்மா. லவ் கண்டினியூ பண்ணுமா, லைஃப் நல்லா இருக்கும். அப்புமா போய் சொன்னதுக்கு சாரிமா. என்ன இருந்தாலும் நான் உன்னை ஹர்ட் பண்ணிருக்க கூடாது. பப்ளிக் 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 சார், கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்ண்ணா. இந்த தேங்க்ஸ், நன்றி இதெல்லாம் எனக்கு சொல்ல வேணாம், பிரசாந்துக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். சார் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 16 பெற்ற பெருவாழ்வு வாழ்க. நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். நன்றி. வரேன் சார். ஓகே பாய். ஓகே, அவங்க சேர்ந்தாச்சு. நீங்க போயிட்டு வரலாம். பை 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 பை. பை பை பை. எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கேன். பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு. இப்பதான் என் லட்சியத்துல ஒண்ணா அடைஞ்சு தீர்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன். இந்த காஃபி, டீ, இளநீ, ஜூஸ் இதெல்லாம் எதுவும் தர மாட்டீங்களோ? பிரசாந்த், கவலையே படாத, இங்க என்ன கிடைக்குதோ வாங்கி தரமா. ஓகே, வாங்க போலாம். சரிப்பா. சார் வாங்க சார். அண்ணா, எங்க எல்லாருக்குமே இளநீ விட்டுங்கண்ணே. சரிங்க சார். தேங்க்யூ. வாங்கிக்கோ. இந்தாங்க மேடம். தேங்க்ஸ். அண்ணா, இன்னும் 4 விட்டுங்க. சார் 2 இளநீ தான் இருக்கு. அண்ணா, நாங்க 4 பேர் இருக்கோமே. பரவாயில்ல, இந்த 2ஐயும் வெட்டி. சரிங்க சார். ஒரு இளநிய நானும் பிரீத்தியும் குடிக்கிறோம், இன்னொரு இளநிய ஹர்பஜன் சிங்கும் கிருபாவும் குடிக்கட்டும். எனக்கு ஓகே.
இந்தாங்க சார். தேங்க்யூ. வா பிரீத்தி. ஐயா எனக்கு வேணாம், எச்சி. என்னது எச்சியா? ஓவரா தெரியல உனக்கு. குடி. நீயும் அவனும் சேர்ந்து என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணிருக்கீங்க. அப்பெல்லாம் இது எச்சின்னு தெரியலையா? இப்பதான் உனக்கு எச்சின்னு தெரியுதா? நடிக்காத, குடி. இந்த பிரீத்தி அக்கா இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்களோ, என்னைய போட்டு டார்ச்சர் பண்றாங்க. வா பிரீத்தி, குடி. என்ன பண்றது இப்போ? ஐயா வந்திருந்தா இப்ப நம்மள காப்பாத்திருப்பாரு. நல்லா மாட்டிக்கிட்டோம். பிரீத்தி, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? வா வந்து குடி, வா. குடிக்கிற மாதிரி நடிச்சு சமாளிப்போம். இப்ப அதை விட்டா வேற வழி இல்லை. இந்தாங்க சார். கிருபா வா, நம்மளுக்கே குடிக்கலாம். இல்ல எனக்கு வேணாம். என்ன கிருபா, எனக்காக குடிக்க மாட்டியா? கிருபா குடி. கிருபா இதுல என்ன இருக்கு? கிருபா ரொம்ப பண்ணாத. அவனை பத்தி நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவன் வந்து நிறுத்து விக்ரம். நீ எப்ப பார்த்தாலும் என்ன அதையே சொல்லிட்டு இருக்க? எனக்கு வேணாம்னா விட. கிருபா வேணாமா கிருபா? ஐயோ, எனக்கு இளநினா அலர்ஜி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நல்லா இல்லைம்மா, குடிச்சா ஒன்றும் ஆகாது. ஆமா, உடம்புக்கு ஒன்றும் இல்லை, குடிங்கம்மா. அட குடிங்க. குடி, எல்லாரும் சொல்றோம்ல. கிருபா ப்ளீஸ் குடிக்கலாம். ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. ஷபா, இவங்க கிட்ட தப்பிச்சு வரதுக்குள்ள பெரும் பாடா இருக்கு. அத குடி இத குடின்னு என்னைய போட்டு பாடப்படுத்தி எடுக்கிறாங்க. இந்த பிரீத்தி அக்கா பண்ண காரியத்தினால நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. இளநீ வேற குடிக்கல, தண்ணி தாகமா இருக்கு. எங்க தண்ணி இருக்குதுன்னு கூட தெரியலையே. வா கிருபா. ஸ்ரீஜா இந்த பக்கம். ஆமா, பிரீத்தி எங்க? இதோ பக்கத்துல வரேன்னு போயிருக்கா. ஓ, ஓகே ஓகே. பிரசாந்த், பரவாயில்ல. அந்த லவ் ஜோடி எப்படியே புட்டுக்கும்னு நினைச்சேன். சாமர்த்தியமா பேசி சேர்த்து வச்சிட்டீங்களே. எனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், ஜுஜிபி மேட்டர். ஏன்னா என்னோட அனுபவத்துல இந்த காதல் ஜோடி 998. அது மட்டும் இல்ல, இன்னொரு 2 காதல் ஜோடிய சேர்த்து வச்சிட்டேன்னா 1000 ஆயிரும். ஏண்டா பிரசாந்த், இன்னும் 2 பேரை ஜோடி சேர்த்து வச்சா 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி மாதிரி 1000 ஜோடிகளை சேர்த்து வச்ச அபூர்வ குள்ளமணின்னு ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடலாம். குள்ளமணியோ இல்ல போண்டாமணியோ, ஆனா போஸ்டர் அடிக்க வேண்டியது உங்க கடமை அல்லவா? சூப்பர் சூப்பர்டா. இன்னும் நிறைய பேரை சேர்த்து வைக்கணும்.
பண்ணிட்டு இருக்காக. செல்வியம்மா எப்படி இருக்கீங்க? அடியால தெரியலையா? நான் தான் தேனு. அட ஆமா, நம்ம தேனு. ஆளே மாறிட்டா, மாடலா ட்ரெஸ் போட்டிருக்க. நீ எப்படி இங்க? இங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்.